ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸல்ல எப்படி ஆப்சன்ட் லிஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது உங்க கையில ஒரு குரூப் ஆஃப் லிஸ்ட் இருக்கு, ஸ்டூடெண்டோட லிஸ்டா இருக்கட்டும், எம்ப்ளாயோட லிஸ்டா இருக்கட்டும். ஸோ அந்த லிஸ்ட்ல நீங்க செமினார் அட்டன் பண்ணாதவங்க, அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க, ஸோ இந்த மாதிரி ஆப்சன்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ப்ராசஸ்ல நீங்க என்னெல்லாம் கத்துப்பீங்க அப்படின்னா, ஃபில்டர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் கத்துப்பீங்க. அதே மாதிரி கவுண்டிங் ஃபங்க்ஷனை எப்படி டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கத்துப்பீங்க. ஸோ நீங்கள் எக்ஸல்ல கிளியராக படிக்கணும் அப்படின்னா என்ன மெத்தட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஃபார்முலான என்னன்னு படிக்கணும். அதே மாதிரி கவுண்டிங் ஃபார்முலான என்னன்னு படிக்கணும். ஸோ அதே மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லா ஃபார்முலாவும் என்னன்னு கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது தான் உங்களுக்கு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதே தான் நம்ம சேனலையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் பற்றி மட்டும் வீடியோ இருக்கும். அதே மாதிரி அதை எப்படி கொலாபரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா வீடியோ அந்த மாதிரி கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல்ல கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபார்முலாவை நீங்கள் எந்த மாதிரினாலும் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேனிபுலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் பல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தவங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆப்சன்ட் லிஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் எது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஐ வில் கம் பேக் வித் தட் பர்டிகுலர் வீடியோ. ஸோ இப்போ இந்த ஆப்சன்ட் லிஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலம்ல நம்மளுக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டோட்டலா நமக்கு 136 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 136 ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இருக்கு இல்லையா 70 மெம்பர்ஸ் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் யாரும் அட்டன் பண்ணலன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்காக நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய மெத்தட் இருக்கு, பட் ஸ்டில் எல்லா மெத்தடும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுல இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஆப்சன்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கேன். ஸோ இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பேசிக்கா ஃபில்டர் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபில்டர் ஃபங்க்ஷனை மட்டும் யூஸ் பண்ணி உங்களால ஆப்சன்ட் லிஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது கூட ஒரு ஃபார்முலா இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னன்னா கவுண்டிஃப். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபில்டர் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபில்டர்னு கொடுத்துட்டு இதுல நமக்கு 2 ஆர்குமெண்ட் மேண்டேட்ரி, தோஸ் ஆர் அரே அண்ட் இன்க்ளூட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வி ஹேவ் இஃப் எம்டி அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறதுனால இது நமக்கு ஆப்ஷனல். ஓகேவா? ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அரேன்னு இருக்கிறது நமக்கு பேசிக்கா தெரியும். நம்ம டோட்டலா ஃபுல் அரே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதாவது ஃபுல்லா நேம் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, இன்க்ளூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதாவது இதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேசிக்கா கிரைட்டீரியா கொடுப்போம். பட் நமக்கு இங்க ஆப்சன்ட் லிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுனால கவுண்டிஃப் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இன்க்ளூட் பண்றோம். ஸோ பேசிக்கா உங்களுக்கு கவுண்டிஃப் என்ன பண்ணும், நீங்க கொடுக்குற கிரைட்டீரியா படி உங்களுக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணும். பட் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ கவுண்ட் இஃப்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கவுண்ட் இஃப்னு டைப் பண்ணாலும் ஸோ இங்க ரெண்டே ஆர்குமெண்ட் தான், ரேஞ்ச் அண்ட் கிரைட்டீரியா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இங்க ரேஞ்ச்ல ஸோ உங்க ரேஞ்ச்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, யாரெல்லாம் ப்ரெசென்டா இருக்காங்களோ அவங்களோட டோட்டல் ரேஞ்சையும் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கமா இங்க நல்லா கவனிங்க, கிரைட்டீரியால இங்க என்ன கொடுக்கணும், இந்த ஹோல் அரே, அதாவது நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஹோல் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கவுண்டிங் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன டிஃபரெண்டா பண்ண போறோம் அப்படின்னா, கவுண்டிங் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம ப்ரெசென்டா இருக்கவங்களோட நேம் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கோம். கிரைட்டீரியால நம்ம ஹோல் டேபிள் ரேஞ்சையும் செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கவுண்டிங் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், ஃபில்டர் ஃபங்க்ஷன்ல என்ன சொன்னேன், அரே அப்படின்றத ஃபுல்லா செலக்ட் பண்றோம். இன்க்ளூட் அப்படின்றது பேசிக்கா கிரைட்டீரியா மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கிரைட்டீரியா கொடுக்க போறோம் அப்படின்னா, 0ன்னு கொடுக்க போறோம். ஓகேவா? அதாவது யாரெல்லாம் நம்மளுக்கு ப்ரெசென்டா இருக்காங்களோ ஸோ அவங்கள தவிர மித்த எல்லா வேல்யூவும் நம்மளுக்கு வரணும். ஸோ அதுதான் என்னன்னா பேசிக்கான ஒரு கன்சர்ன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்சென்டா இருக்காங்களோ ஸோ அவங்களோட நேம் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே விசிபிள் ஆகும். இப்போ நீங்க கேட்கறது எனக்கு புரியுது, எப்படி 0ன்னு கொடுத்தீங்க, எப்படி ஆன்சர் வந்தது. ஸோ சிம்பிளா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்க கவுண்டிங் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ கவுண்ட் இஃப் மட்டும் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காமிக்கேன். ஸோ கவுண்ட் இஃப் ரொம்ப சிம்பிள், ரேஞ்ச் அண்ட் கிரைட்டீரியா. ஸோ ரேஞ்சில் என்ன சொன்னேன், ப்ரெசென்ட்டாக இருக்கவங்க தான் நம்மளுக்கு ரேஞ்ச். கரெக்டாக ப்ரெசென்ட்டாக இருக்கவங்களோட நேம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிரைட்டீரியாவில் என்ன சொல்லியிருந்தேன், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் தான் உங்களுக்கு என்னது கிரைட்டீரியா. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆப்சென்ட்டாக இருக்கவங்க லிஸ்ட். ஸோ கிரைட்டீரியாவில் என்ன கொடுக்கணும், டோட்டல் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி 1100 கொடுக்கும். கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்கு, யாரெல்லாம் உங்களுக்கு ப்ரெசென்ட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 கொடுத்துருக்கும். ஏன் அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு வேல்யூ இருக்கும், இங்கேயும் வேல்யூ இருக்கும். ஸோ 1 கொடுத்துருக்கும். 0 உங்களுக்கு எப்படி ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னா, இந்த ரேஞ்சில் இந்த நேம் வந்து இல்லாத போது உங்களுக்கு 0 ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை கவனிங்க. நம்ம என்னன்னு கொடுத்துருந்தோம், ஈக்குவல் 0 கொடுத்துருந்தோமா, அதாவது யாரெல்லாம் ஆப்சென்ட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு 0 வந்திருக்கும். ஸோ இப்போ 0 கொடுத்ததுனால உங்களுக்கு ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, எங்கெல்லாம் 0 வேல்யூ இருக்கோ ஸோ அவங்கள மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டோட்டல் ரேஞ்சில இருந்து உங்களுக்கு ஆன்சரா கொடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ரொம்ப சிம்பிள், பெரிய ராக்கெட் சயின்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் நீங்க ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, கவுண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து ஃபார்முலாவை உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன், நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் டெய்லி வீடியோ பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டில் தென் பை பை, டேக் கேர்.